அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. அந்த உபதேசம் வாங்கின உபதேசத்தை தொடர்ச்சியாக ஒரு நாள் உலகத்தில் நம்ம டிவி பார்க்குறோம் ஒரு 3 மணி நேரம், சினிமா பார்க்குறோம் 3 மணி நேரம், வெட்டி கதை பேசுகிறோம் 3 மணி நேரம். 1 மணி நேரம் நமக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடாதா கடவுளை நினச்சிக்கின்னு அந்த 1 மணி நேரம் உட்காருங்க. உடலை மறங்க, உயிரை நினைங்க. உடல் மண்ணு துண்ண போது, உயிர் அழியா பொருள். அதுக்கு தான் சொன்னான் சாகா கால் போகா புனல் வேகா தலை அப்படின்னா. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உயிராகப்பட்டது அழிஞ்சதே கிடையாது. இந்த விந்தாகப்பட்டது நீ இறக்கும் போது கூட அது வெளியே போனதே கிடையாது. ஆன்மாவோட போய் இணையுது. ஆன்மான்றது ஒளியும் ஓசையுமா இருக்குது. இந்த முப்பொருளும் அழிவே கிடையாது, இறைவனுக்கும் அழிவே கிடையாது. இந்த முப்பொருள் எப்போ அழியாமல் இருக்குதோ இது தோன்றிக்கினே இருக்கும். இதுக்கு அழிவு எப்போ வரும், எப்போ போய் இறைவனில் இணையதோ அப்போ தான் அதுக்கு முடிவு. அது வரைக்கும் இங்கே ஜனனம் பண்ணிக்கினே இருக்கும். ஆனால் இந்த முப்பொருள் ஒன்று சேர்த்தா அது இறைவனோட அறியும். ஆனால் இது தனித்தனியாக இயங்கிறதால எங்கள் உலகத்தில் ஜனனம் பண்ணிக்கினே இருக்குது. அதனால் இந்த முப்பொருளும் அழியா பொருள், இந்த உடல் அழியிற பொருள். அதனால தான் சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, வெளுத்த நரம்பையும் உளுத்து சதியும் இழுத்து கட்டிய கூடுடானா. இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத பொருள். இது ஒரு கொட்டா ஓடு மாதிரி. இதுக்குள்ளே நம்ம கொடுத்தனுங்கிற மாதிரி உயிர் இருக்குது. இதை பாதுகாத்துக்குங்க. அதனால் இந்த வீட்டை வச்சுக்கின்னு உள்ளக்கிற பொருளை பாதுகாக்கணும். என்னால் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார். உடல் எடுத்தது வீணுன்னு இருந்தேன், உத்தமன் குடி கொண்டான் ஓம்பினேன்றார். இந்த உடம்பு மண்ணு துண்ண போது அது வீணுன்னு தான் இருந்தேன், ஆனால் இதுக்குள்ளே இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கினேன். அதனால் இதை பாதுகாக்கிறேன்னார். அது மாதிரி நம்மளுடைய உயிரை நம்ம பாதுகாத்துக்கணும். கடவுள்ன்றது வெளியே இல்லவே இல்லை. கடவுளே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கடவுள் ஏது? எங்கே இருக்குது கடவுள்? யார் பார்த்தான் கடவுளை? கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நான் நிமிர்ந்து நடப்பான். கடவுளே அதுக்குள்ளே இருக்கிறான். அந்த கடவுளை நம்ம தேடி எடுக்கணும். அதுதான் வேலை. அதுக்கு தான் வழி தெரியணும். அந்த வழியை தான் காட்டிக்கின்னுக்கிறோம். அதனால் எல்லோரும் நல்ல சுகத்தை அடையணும். எல்லோரும் மனுஷன் சந்தோஷத்தில் வாழறது உலகத்தில் பாதி, துக்கத்தில் வாழறது பாதி, நிம்மதியில் வாழலை. ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமைன்னா சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அமைதி இருக்குது. அமைதியை தேடி பயணம் பண்ணுங்க, அன்பை தேடி பயணம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு. அதில் பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் மன நிறைவோடு வாழலாம். வாழற வரைக்கும் நிறைவோடு வாழலாம், செத்தா போயும்போது. ஆனால் வாழும்போதே துன்பப்பட்டு வதையப்பட்டு வாழ வேணாம். அந்த வாழ்க்கையை சீர் பண்ணிக்கிறதுக்கு இந்த யோகம் வழிவகுக்கும். அதனால தான் இதை இவ்வளோ பேசின்னுக்கிறேன், இவ்வளோ சொல்லின்னுக்கிறேன் சாமி. 40 வருஷமாக. ஆத்மா வணக்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சாமி என் பேர் ராணி. நான் ஈரோடு மாவட்டத்திலேருந்து சத்தியமங்கலத்துலேருந்து வரேங்க. சரிம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கள். சிவன் கோயிலில் சிவனுக்கு மேலே ஒரு சொம்பில் தண்ணி சொட்டுற மாதிரி வச்சுருக்கு. அதோட பொருள் என்னங்க? அது எதுக்காக வச்சுருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நல்ல கேள்விதாம்மா. சிவன் என்னால சதா சர்வகாலமும் தவத்தில் தான் இருப்பான். அதாவது லிங்க வடிவம். லிங்கன்றது உள்ள ஒரு பொருளாக இருக்குது. ஆனால் சிவன்னாலே அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா சதா சர்வகாலமும் தவத்தில் தான் இருக்கான். அந்த தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன ஆகும், இப்போ 1 மணி நேரம் பாடம் பண்ணால சாமி உடம்பெல்லாம் நெருப்பாக கொதிக்குது. எப்படி கொதிக்குது? நெருப்பாக கொதிக்குது, எதையும் சாப்பிட முடியல அப்படின்றாங்க. அப்போது சதா சர்வகாலமும் ஒரு எப்பவுமே பாடம் பண்ணக்கூடிய, எப்பவுமே தவம் பண்ணக்கூடிய சிவபெருமானோட உடம்புல எப்படி இருக்கும்? அது நெருப்பாக தான் இருக்கும். அந்த நெருப்பை எதை கொண்டு அணைக்கலாம்? வெளியே ஒரு நெருப்பு எரியுது, தண்ணியை ஊற்றி அணைச்சிடலாம். ஆனால் ஒரு உருவம் இல்லை. இப்போ ஒரு நெருப்பை என் கையில் வச்சேன்னா சுடும், அந்த நெருப்பை நான் அணைச்சிடலாம். இப்போ 2 கையை தேய்க்கிறேன், இப்போ ஒரு நெருப்பு எனக்கு சூடு தெரியுது. இந்த நெருப்பை நான் எதை கொண்டு அணைக்க முடியும்? அணைக்க முடியுமா? முடியாது. அப்போ இந்த சீவன், இவனுக்கு பேர் என்னது? எனக்கு பேர் சீவன். இந்த சீவன் சிவமா மாறினா அவன் நெருப்பா மாறுவான். அந்த நெருப்பா மாறினா அது என்ன பண்ணும்?
அழுக்கடைந்த வாசல் 9. இந்த 9 வாசல் அழுக்கடைந்த வாசல். இந்த வாசல் எல்லாத்தையும் மூடி 10வது வாசலை தேடி இந்த நெருப்போட அனல் மேலே போகும். இந்த நெருப்போட அனல் மேலே போய் என்ன சுரக்கும்னா, அங்கே சொம்பில் எதை காட்டினாங்க, நீருன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தம் சதா சர்வகாலமும் நமக்குள்ளே சொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த அமிர்தத்தை அங்கே காட்ட முடியாது. இதே மாதிரி தாண்டா அமிர்தம் உனக்குள்ளவும். நீ சிவனா மாறினா எப்போ, கீழே சிவலிங்கம் வச்சுருப்பாங்க, சிவலிங்கத்துக்கு மேலே ஒரு தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். அப்போது சிவனாக இருக்கக்கூடிய நான் என்னைக்கு சிவனாக மாறனோ, அந்த சிவனாக மாறும்போது உள்ள இது வரைக்கும் சொட்டாத அந்த அமிர்தமானது நம்ம மேலே சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ஜோதி இன்னும் பிரகாசமாகும். ஏன்னா அது அணைக்கிற நெருப்பு இல்லை, அணைக்கிற நீர் இல்லை, இந்த நெருப்பை இன்னும் வளர்க்கிறது. அப்போ இது உள்ள நிகழ்ந்தால் மட்டும்தான் இது வெளியே பயணம் பண்ணும். ஏன்னா 6 ஆதாரம் உள்ள இருக்குது, இன்னொரு ஆதாரம் வெளியே அந்தரத்தில் இருக்குது. இந்த உள்ள இருக்கிற பொருளையே நம்மளால கடக்க முடியல. ஊட்ட தாண்டானதெல்லாம் பரலோகத்தை பற்றி பேசக்கூடாது. எத்தனை சாமி ஊட்டையே நான் தாண்டலை, ஆனால் பேசுறதெல்லாம் வெளி விஷயமாகுது. அது சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஊட்ட தாண்டத்துக்கு வழி தெரியல. சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானம் ஏறி வைகுண்டம் போனாங்க. இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத விஷயம் எதுன்னு சொன்னால் இதுதான். இந்த மூச்சு தான் அந்த கோழி. இந்த சிவபெருமான் இருப்பார், சிவபெருமான் என்ன பண்ணுவார், அவர் ஒரு பாம்பு இருக்காது. அவர் டான்ஸ் ஆடும்போது கையில் ஒரு பாம்பு இருக்கும், காலில் ஒரு பாம்பு இருக்கும், முட்டியில் ஒரு பாம்பு இருக்கும், உடலுக்குள்ளே அங்கே ஒரு பாம்பாக இருக்கும். ஏன் அவ்வளோ பாம்பு கட்டணும், ஒரே பாம்பு கட்டிக்கணும் ஆனலாம் தான். ஏன் எல்லா இடமும் பாம்பாக கட்டினுக்கிறாருன்னா, ஒரு பாம்பை காட்டினான்னா அது பிராணனாக நிற்கிறாரு அது. ஆனால் இந்த பிராணன் உள்ளே போகும்போது 10 பிராணனை 10 விதமான காற்றா மாறுது. அந்த 10 விதமான காற்றா மாறினா மட்டும்தான் இந்த உடல் இயக்கத்தில் இருக்கும். இந்த 10 வித பொருளும் எப்போ ஒன்று சேருதோ அப்போ இந்த உடல் இயக்கன்றது இல்லாத போயிடும். அதனால தான் நல்லா பாடம் பண்ணிங்கன்னா இடுப்பு கீழவே எந்த செயலும் தெரியாது. கால் இருந்ததா, கை இருந்ததா, ஒரு கட்டை வரைக்கும் ஏன் கால் வலிக்குது, ஒரு கட்டை வரைக்கும் கை வலிக்குது, இதெல்லாம் சொல்லியிருந்தவங்க பாடம் நல்லா பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கை இருக்கிறதும் தெரியாது, கால் இருக்கிறதும் தெரியாது, பாடம் முடிக்கிற வரைக்கும். பாடம் முடித்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போது அங்கே இயக்கம் நடக்கணும்னா அங்கே காற்று போய் வேலை செய்யணும். அங்கே இயக்கம் நடக்கலைன்னா இன்னும் எல்லா ஒரு காற்று எப்படி 10 காற்றா மாறுதோ 10 காற்றும் இப்போ ஒரு காற்றா பிராணனாக மாறி நிற்குது. இதெல்லாம் நாம் கரெக்டாக போகிறதுக்கான ஒரு அறிகுறி. இது யார் கேட்டால் தெரியும், பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்களை கேட்டால் தெரியும். அப்போது இந்த சீவன் எப்போ சிவமாக மாறுதோ அப்போ அங்கே மூலஸ்தானத்தில் என்ன நிற்குதோ அதே ஒரு நிகழ்வு நமக்குள்ளேயும் நடக்கும். அது அபிஷேகம். அந்த அபிஷேகம் வற்றாத அபிஷேகம். அந்த அபிஷேகம் நடந்தால் தான் இது குளிர்ந்து இறைவனை போய் சேரும். சரிங்களா? அதை தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோங்க. பெரியவங்க சொன்னது எல்லாமே, சாஸ்திரமாக பண்ணது எல்லாமே உள்ளுக்குள்ளே உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணும். சரிங்களா? நீ சிவனை கும்பிடுனது எதுக்காக அப்படின்னா, ஒரு தொழிலை போய் கற்றுக்குறோம். எதுக்காக கற்றுக்குறோம்? அந்த தொழிலை கற்றுக்கினே நானும் ஒரு தொழிலதிபர் ஆகணும். இப்படி தான் ஒரு டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? பச்சினத்துக்காக படிக்கிறோம். நானும் ஒரு நாள் டாக்டர் ஆகணுன்றதுக்காக தான் படிக்கிறோம். அப்போது சிவனை வணங்கக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் சிவமாக ஆகிறதுக்கு தான் சிவனையே வணங்கணும். வெறும் பாட்டு பாடிக்கணும், திருவாசகம் பச்சின்னு, திருமந்திரம் பச்சினதுக்காக சிவனை வணங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இது எல்லாத்தோடைய நோக்கமும் நான் அவனாக மாறணும். இது நான் அவனாக எப்போ மாறுதோ அதுதான் பிறவி முக்தி. அதுக்காக தான் கோயிலை கட்டி வச்சு நீ கும்பிடு. நீ எதை கும்பிட்ற? உன்னை தான் நீ கும்பிட்ற. இதை நீ உள்ளுக்குள்ளே பார்க்க முடியும். நான் வெளியே உதாரணமாக காமிச்சிக்கிறேன். இதே ஒரு பொருளை நீ உள்ளே கவனிக்க ஆரம்பிச்சனா உனக்கு கோயில் தேவையில்லை. அப்போ சொல்லலாம், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இந்த நாதன் உள்ளே இருந்தால் நட்டக்கல்லு பேசும். இங்கே நாதன் உள்ளே இல்லைன்னா நட்டக்கல்லு பேச போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணப்பன் அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னா, அவன் மடையனே இல்லை. ஏன்னா கண்ணை திரும்ப கொடுக்குறான். பார்த்தது ஒரு நாள், பார்த்த உடனே பித்து பிடிச்சிச்சு அவனுக்கு. பித்து பிடிச்சவன என்ன பண்ணுறான்,
இவனா என் பொங்கலாக வச்சுக்கிறான், உடம்பு பலமே இருக்காது, ஒரு பன்னி அச்சு வந்து போடு. எங்கள் அப்பா அதுதான் சொன்னார், பன்னி அச்சு போட்டு மவனே இதை நீ சாப்பிட்டா தான் வேட்டையாடுறதுக்கு பலம் வரும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். அப்போ பன்னி அச்சு வந்து போட்டால் இந்த இந்த தெய்வத்துக்கும் ஒரு பலம் வரும் அப்படின்னு பன்னி அச்சு வந்து போடுறான். பன்னி அச்சு வந்து போட்டவன் என்ன பண்ணுறான், ஐயருக்கு சொல்லிடுறாரு, டேய் அங்கே ஒருத்தன் பன்னி அச்சு வந்து போடுறான், நீ என்னான்னு கேளு. ஐயருக்கு ரொம்ப கோபம், என்னடா டெய்லி சுத்தம் பண்ணி போகிறான், ஏதோ ஒரு பாதி வந்து பன்னி எடுத்து வந்து போடுறானே, ஒரு ஆச்சாரமே இல்லாதவர் தான் பொழுது அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஐயர் கோவப்படுமா, டேய் உன்னோட அவன் பெரிய ஐயர், அவன் உன்னோட பெரிய பிராமணன், உன்னோட சிறந்த பக்தன் எப்படின்னு காட்டுறேன், ஒரு நாள் உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு கதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்க சொல்கிறாரு. ஒரு கண்ணில் ரத்தம் வருது, ஒரு கண்ணில் ரத்தம் வந்தவுடனே கண்ணை நோண்டி வச்சுறாரு. திரும்ப வச்ச உடனே என்ன ஆகுது, இன்னொரு கண்ணே வருது. நாம் இதை பார்க்கும்போது அவன் பெரிய மடையந்தனை, மடையந்தனை சாமி, கண்ணப்பன் பெரிய மடையந்தனை. லிங்கன்றது ஒரு கல், அந்த கல்லில் ரத்தம் வந்தானா எது வந்தானா அங்கே நான் துடிக்க போதே, நம்ம கண்ணில் ஒரு அடிப்பட்டு ரத்தம் வந்ததுன்னா நம்ம துடிப்போம், அங்கே ஒரு துடிப்பும் இல்லை, ரத்தம் தான் வருது. இவன் கம்மன் கூட போயிட்டுக்கலாம், கம்முன்னு போயிட்டுக்கலாம்ல. ஆனால் கம்முன்னு போகாமல் ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டு இன்னொரு கண்ணில் ரத்தம் வரும்போது என்ன பண்ணுறான், இன்னொரு கண்ணை தோண்டி போகிறதுக்கு முன்னாடி தனக்கு இன்னொரு கண்ணை தோண்டினா தனக்கு பார்வை இருக்காது. அப்போ பார்வை இல்லைன்னா நான் எங்கே எடுத்து வைப்பேன்? அப்போ என்ன பண்ணுறான், ஒரு காலத்துக்கு இன்னொரு கண்ணில் வச்சிடறான். அங்கே என்ன நடக்குது, அதான் சொன்ன ஃபஸ்ட்டே பாவனை தான் முக்கியம். இறைவன் நீ காலை தூக்கி வச்சியா, கையை தூக்கி வச்சியா, நீ குளிச்சுட்டு பாடம் பண்ணுறியா, குளிக்காமல் பாடம் பண்ணுறியான்னு இறைவன் பார்க்கறது இல்லை, நீ எப்படி பாடம் பண்ணுற அதை தான் கண்ணப்பன் அன்றைக்கி காட்டிட்டான். கண்ணப்பன் குளிச்சுட்டு வந்து அங்கே காலை வைக்கல, ஒரு கண்ணை தோண்டி வச்சுட்டேன், இன்னொரு கண்ணை தோண்டி வைக்க போகிறேன், இன்னொரு கண்ணை தோண்டினா எனக்கு கண்ணு தெரியாது. அப்போ அங்கே கரெக்டாக பொருத்த முடியாது, என்ன பண்ணுறான், அடையாளம் வேணும்னு அந்த காலையும் தூக்கி அங்கே வச்சுட்டு இன்னொரு கண்ணை நோண்ட போகிறான். இங்கே இறைவன் செயலை பார்க்கல, அவனோட பாவனை. ஏன் கண்ணில் ரத்தம் வந்தால் அவன் சும்மா இல்லை, துடிக்கிறான். அந்த பாவனை தான் என்னையும் உன்னையும் கண்ணப்பனாக மாற்ற போகுது. கண்ணு கொடுக்கறதுனால கண்ணப்பன் ஆக முடியாது. இப்போ சிவபெருமானுக்கு ரத்தமே வருது, நான் என் கண்ணை நோண்டி வைக்கிறேன் அப்படின்னா அந்த கண்ணு வேலை நடக்காது. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் இல்லாமல் நடக்கணும். பெங்களூரில் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணப்பன் வந்து கண்ணை கொடுத்ததுனால சிவபெருமானுக்கு காட்சி கிடைச்சிது, நான் என் நாக்கறுத்து போடுறேன் அப்படின்னு. தெரியுமா சாமி, அதை நடந்தது தெரியுமா? இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது. அவர் என்ன பண்ணார், தன்னோட நாக்கு அறுத்த, இறைவன் நாக்கு கொடுப்பான்னு நாக்கு அறுத்து போட்டார். போட்டால் நாக்கு வருமா? பே 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 தான். ஏன்னா இந்த அன்பு எப்படி இருக்கணும்னா, அவரை மாதிரி நான் பண்ணுவேன்னு வர்றது அன்பு இல்லை, அது போட்டிக்கு பண்ணுறேன். எனக்கே உள்ளூர ஓடணும், நான் அன்பா இயல்பா பண்ணால் மட்டும்தான் அதை தான் இறைவன் ஏற்றுப்பான். அவர் பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன், அவங்க பண்ண மாதிரியே நான் பண்ணுறேன்னா அதை இறைவன் ஏற்றுக்க போகிறதே இல்லை. ஏன்னா இறைவன் செயலை பார்க்கறதில்ல, எந்த பாவனையில் நீ பண்ணுற அதை தான் இறைவன் பார்க்குறான். இன்னொரு கேள்வி, நான் 3வது உபதேசம் வாங்கியிருக்கேங்க, நம்ம டெய்லியும் தலைக்கு குளிச்சுக்கலாமா? இல்லை தாராளமாக குளிக்கலாம், உங்களுக்கு உடல் தொந்தரவு இல்லைன்னு சொன்னால் தாராளமாக குளிக்கலாம். உடல் சூடு வேணும்னு சொல்கிறீங்களா? குளிக்கிறதுனால சூடு போகாதுமா. ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தினமும் கூட வைக்கலாம், ஆனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சி குளித்தா இவ்வளோ சேர்த்து வச்ச எல்லா செல்வமும் நம்மளை விட்டு போயிடும். அதெல்லாம் ஊருக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு தேவை. ஏன்னா அவனால் வாதம் பித்தம் கபம் எது சூடு ஏறினாலும் அங்கே அந்த உடம்பு தாங்காது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை செய்யணும். ஆனால் நமக்கு இதுதான் தேவை. இந்த ஒரு பொருளால் எல்லாத்தையுமே அடைய முடியும். அந்த பொருளை நம்ம இழக்கக்கூடாதுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஆனால் தினமும் கூட தலைக்கு ஊற்றலாம், உங்கள் உடம்பு தொந்தரவு பண்ணலைன்னா. சரிங்களா? தாராளமாக பண்ண. கேள்வி, இப்போ நம்ம பாடம் பண்ணிகிட்ருக்கோம், இடையில யாராவது கூப்பிட்றாங்க, இடையூறு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்போ என்ன செய்யறது? அதுக்கு தான் கதவை மூடிட்டு பண்ணணும். கதவை மூடி, ஏன்னா நம்ம பாடம் பண்ணும்போது நம்மளை யாரும் தொடவே கூடாது. குரல் கொடுத்து எழுப்பலாம், ஆனால் குரல் கொடுத்து எழுப்பினால் கூட பாடத்தை முடிச்சுட்டு தான் எழுந்துக்கணும். அதை கொஞ்சம் வேகம் பண்ணலாம். 1 மணி நேரம் பாடம் பண்ணுறேன், ஆனால் கூப்பிட்டுருக்கலாம், என்ன எமர்ஜென்சி தெரியல, வேகமாக பாடத்தை முடிச்சு நம்ம ஏந்துக்கலாமே தவிர பாடத்தில் பாதியில் நிறுத்திட்டு ஏந்தக்கூடாது. அதில் கவனமாக பண்ணுங்க. சரிங்களா?
ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே, போலி வாக்கு